இப்பொழுது இந்த தனியாகப்பட்டவன் எங்கே பிறந்தேன், எப்படி வாழ்ந்து வந்தேன் என்று என்னுடைய பூர்வீக வரலாற்றை எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் என்னுடைய தந்தை ஆதி பரமேஸ்வரன், என்னுடைய தாய் பார்வை தேவி, தந்தை ஆதி பரமேஸ்வரன் திருமணியில் ஒரு பச்சை தவளையாக நான் கொண்டு வாழ்ந்து வந்தேன். அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது வருட ஒரு முறை 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிமார்கள் கிண்ணல் கிருமர் என்று சொல்லக்கூடிய யாவருமே தேவலோகத்தில் தேவ சபையாகப்பட்டவரை கூடுவது வழக்கம். அப்படி ஒரு நாள் தினத்தில் தேவலோகத்தில் தேவ சபையாகப்பட்டதை அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தந்தை ஆதி பரமேஸ்வரன் திடீர் திருமணியை விட்டு கீழே இறங்கி வந்து தவடவா தவடவா என்று 3 சத்தமிட்ட காரணத்தினால் அந்த தெய்வ சபையாகப்பட்டதை கலந்து விட்டது. இதை பார்த்து தந்தை ஆதி பரமேஸ்வரன் தாங்கள் ஒரு மனிதனாக பிறந்திருந்தால் தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சபை என்றால் என்ன என்று தாங்களுக்கு புரியும். நீ ஒரு தவறானே, ஆகினால் இந்த பூலோகத்தில் 4 அவதாரம் எடுத்து வாழ்ந்து வருவேன் என்று தந்தை ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார். ஆனால் தந்தையுடைய சொல்லுக்கிணங்க இந்த பூலோகத்தில் இப்பொழுது முதல் பிறப்பாக அந்த முருகப்பெருமானுக்கும் பத்மாசுரனுக்கும் சில மாறிப்பாதான் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த பத்மாசுரனை கொல்வதற்காக வீரமாகின்ற அவதாரம் எடுத்து முருகப்பெருமானுக்கு பக்கத்துணையாக இருந்து அந்த பத்மாசுரனை மதம் செய்து அந்த சூரனை கொண்ட காரணத்தினால் திருச்செந்தூர் இது முதல் பிறப்பு. 2வது பிறப்பாக 56 நாட்டையும் ஆண்டு வந்து அயோத்தி வரையில் இருக்கின்ற தசரத மகன் ராமச்சந்திரமூர்த்தி, லட்சுமணன், பரதன், சத்ருகன் யாவருமே ஆண்டு வந்தார்கள். அப்பொழுது தன்னுடைய தாயாகப்பட்டவள் பரதனுடைய தாய் தெரிவித்ததால் ராமச்சந்திரமூர்த்தி 14 வருடம் நாட்டை ஆண்டது போதும். இப்பொழுது 14 வருடம் பரதன் நாட்டை ஆள வேண்டும். ராமச்சந்திரமூர்த்தி 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்பதை கேட்டார்கள். ஆனால் பெரியவர் யார் சிறியவர் யார் என்று புரியாமல் வரத்தை கொடுத்து விட்டார் தசரதன். ஆனால் வரத்தை பெற்று அந்த பரதனாகப்பட்டவர் அத்தியந்து வரை ஆண்டு வந்தார்கள். அப்படி ஆண்டு வருகின்ற வருடத்தில் ராமச்சந்திரமூர்த்தி, லட்சுமணன், சீதையும் 14 வருடம் வனவாசம் சென்றார்கள். எங்கே என்றால் அதாவது பர்ணசாலை அமைத்து பஞ்சவடிக்கரை ஓரமாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது தந்திர சுழற்சியமாக எப்படியாவது சீதையை திருவேற்ற வேண்டும் என்று அந்த ராமனாகப்பட்டவன் மாரீசனை அழைத்து ஒரு பொய் மானாக சென்று எப்படியாவது அந்த பர்ணசாலை முன்பதாக சென்று விளையாட வேண்டும் என்று கட்டளையிட்டார்களாம். இவருக்கும் இடையில் சடையாண்டியாக நடிக்கும் அண்ணன் சி எம் முத்தப்பா அவர்களுக்கு நமது சஞ்சாபுரம் கிராமத்தின் சார்பாகவும் மாகுடி சார்பாகவும் கொண்டாடப்பட்டு கௌரவப்படுத்து. இந்த கதிராடியை பொன்னாடியாக போற்றி ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் முக்கியஸ்தானி அவர்களுக்கும் எங்களுடைய நாளை கலைக்குழு சார்பாக நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு பொய்மானாக சென்று மாரீசனாகப்பட்டவன் பர்ணசாலை முன்பதாக சென்று விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சீதாதேவி இந்த வான் வேண்டும் என்று
தன்னுடைய கணவராகப்பட்ட ரெகுராமச்சந்திரமூர்த்தி இடத்தில் கேட்டார்களாம். அப்பொழுது சீதா, இந்த மானாகப்பட்டது பொய்மான், இந்த மானாகப்பட்டது வேண்டாம் என்று சொல்லியும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த சீதாவுடைய சொல்லை கட்டி இந்த மானை தெரிந்து சென்று விட்டார் ரெகுராமச்சந்திரமூர்த்தி. அந்த நேரத்தில் அந்த ராமனாகப்பட்டவன் தந்திர சூழ்ச்சியாக சீதாவை சிறைமீட்டி அந்திரமாக தென்னலிங்கி நோக்கி சென்று அசோக வனத்தில் சென்று 8 மாத காலமாக வைத்திருந்தார்கள். ஆனால் எங்கேயும் தேடி கிடைக்கவில்லை. கடைசியாக ஜனநாயகி சொல்லை கட்டி ரெகுராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய படையை மீட்டி சென்றார்கள். அப்படி செல்லும் பொழுது, அதாவது இந்த ஆஞ்சநேயராக நான் அவதாரம் எடுத்து ரெகுராமச்சந்திரமூர்த்திக்கு துணையாக தென்னிலங்கை நோக்கி சென்றோம். சென்ற இடத்தில் அந்த ராவணனுடைய படைக்கும் ராமனுடைய படைக்கும் யுத்தம் ஏற்பட்டது. ஆகையினால் ரெகுராமச்சந்திர படையாகப்பட்டது. அந்த இடத்திலே அனைவருமே கீழே சாய்ந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தந்திர சூழ்ச்சியாக அந்த ராமனாகப்பட்டவன் ரெகுராமச்சந்திரமூர்த்தி வீழ்த்தி விட்டார்கள். அப்பொழுது ரெகுராமச்சந்திரமூர்த்தி அந்த இடத்திலே மயக்கப்பட்டு விட்டார்கள். இந்த மயக்கத்தை தெரிய வேண்டும், காயத்தை ஆட்ட வேண்டும் என்றால் சஞ்சீவி மலைக்கு சென்று மூலிகை கொண்டு வர வேண்டும் என்று அந்த முனிவராகப்பட்டவன் தெரிவித்தார். ஆனால் முனிவருடைய சொல்லை கட்டி இந்த ஆஞ்சநேயராகப்பட்டவன் நான் சஞ்சீவி மலைக்கு சென்று, ஆனால் சென்ற இடத்தில் எந்த மூலிகை என்று கேட்டு தெரியாமல் அந்த காரணத்தினால் சஞ்சீவி மலையே என்னுடைய கரத்தால் எடுத்து சென்று தென்னிலங்கை நோக்கி, ஆனால் சஞ்சீவி மலைக்கு சென்று அந்த முனிவரிடத்தில் கொடுக்கின்ற பொழுது அந்த முனிவராகப்பட்டவர் இந்த சஞ்சீவி மூலிகை பறித்து ராவணர் பறவையை எழுப்பினல்லாமல் ரெகுராமச்சந்திரமூர்த்தி உயிரோடு ஏற்றி வந்தார்கள். அதன் பிறகு ராவணனை கொண்டு இலங்கையை அழித்து அசோகவனத்தில் இருக்கிற சீதாவை சிறை மீட்டி வந்தார்கள். அயோத்திவரை வரும்பொழுது அக்கினியில் மூழ்கி வந்து அயோத்திவரையை ஆண்டு வந்தார்கள். இது ராமகாவியம் என்று நிலைநாட்டி வைத்தது இந்த ஆஞ்சநேய பெருமாள். இது 2வது பிறப்பு. 3வது பிறப்பாக தந்தை ஆதி பரமேஸ்வரனுக்கும் தாயார் பாவை தேவிக்கும் சில மார்க்கமதம் ஏற்பட்டது. எப்படி என்றால், தன்னுடைய கணவரை சோதித்த காரணத்தினால் அந்த பார்வை தேவியாகப்பட்டவர் காஞ்சிபுரம் இல்லை கம்ப நதிக்கரவரமாக 12 வருடம் தவமுறையை சென்று விட்டாரு. அப்பொழுது தாயாருக்கு பக்கத்துணையாக சரையாணி தேவராக நான் அவதாரம் எடுத்து காஞ்சிபுரம் இல்லை சென்று தாயாருக்கு வேண்டிய மலர்களை சேகரித்து முப்பூசை நாளொன்று முப்பூசை செய்து வந்து தாயாருக்கு பக்கத்துணையாக இருந்து பாதுகாத்து வந்து இந்த சரையாணி தேவராக. இது 3வது பிறப்பு. 4வது பிறப்பாக தந்தை ஆதி பரமேஸ்வரன் எடுத்துச் சென்று எங்கே பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது இந்த பூலோகத்தில். இப்பொழுது இந்த பூலோகத்தை விட்டு தந்தையை இருக்க வேண்டிய இடம் செல்ல வேண்டும். என்னுடைய தந்தை ஆதி பரமேஸ்வரன், தாயார் பார்வை தேவி, மகாவிஷ்ணு, பிரம்ம தேவா என்று சொல்லக்கூடிய